ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கிருஷோபா சாரோட ஸ்டடி பிளான் வந்துட்டு அப்படின்னா நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வந்து கிருஷோபா சார் அவங்களோட ஸ்டடி பிளானை கொடுத்துட்டாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்து பார்த்துக்கோங்க. எனக்கு படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. படிப்பே மருந்து அப்படின்னு டைட்டிலில் வந்து பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிடிஎஃபை தான் நான் இப்போ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன் பார்த்துக்கோங்க. என்ன தான் மொபைலில் படித்தாலும் எனக்கு அது கையில் அப்படி இருந்தால் தான் படிக்கிறதுக்கு நல்லா இருந்த போல் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை இப்போ கிளம்பியிருக்கேன், போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதான். இனிமே நான் அந்த பிடிஎஃபை போய் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி படிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். நானே பார்த்தீங்கன்னா எப்போவாது ரொம்ப ரேராக தான் வீட்டிலேருந்தே வெளியே போவேன் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் வெளியே போகிற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல எங்கள் ஊரில் மழை பெஞ்சிரும். அவ்வளோ நாள் மழை பெய்யாது. நான் என்னைக்கு வெளியே போகிறேனோ அன்னைக்கு பார்த்து மழை பெய்யும் பார்த்துக்கோங்க. அதை போல் இன்றைக்கும் நல்ல மழை பெய்யுது. அதனால் ரெயின் கோட் போட்டுட்டு நான் ரெடி ஆகிட்டேன் பார்த்துக்கோங்க கிளம்புறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போகணுன்னா, அதாவது ஒரு மிட்டாய் வாங்குறதுக்கு பக்கத்தில் இருக்க கடைக்கு போகணுன்னா கூட நான் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு தான் போய் பார்த்துக்கோங்க. எங்கே போனாலும் ஹெல்மெட் இல்லாமல் போயிடாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே அந்த அக்காவுக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பி விட்டுட்டேன். அக்கா நான் இப்போ வருவேன், கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகிறதுக்குள்ளாலே அவங்களும் எடுத்து வச்சுட்டாங்க பிடிஎஃப். என் தம்பி வேற ஊரில் இல்லை அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவன் ஆந்திரா வர போயிருக்கான் பார்த்துக்கோங்க. அதனால் கண்டிப்பாக நாளைக்குனாலும் நான் தான் போய் எடுக்கணும். அதனால் இன்றைக்கே போய் எடுத்துடலாம், நாளையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினச்சேன். குரூப் 2க்கான ஃப்ரீ ஸ்டடி பிளான் நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க. நான் உங்கள்கிட்ட பிகினிங்லேயே சொன்ன மாதிரி படிப்பே மருந்து பேட்ச் இது பார்த்தீங்கன்னா கிருஷோபா அகாடமி அவங்க தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி படிக்கலாம் பார்த்துக்கோங்க. நான் ஏன்னா இது வந்து ஃப்ரீ ஸ்டடி பிளான் அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். இன்னொன்று என்னென்னா, எனக்கு கிருஷோபா சார் கொடுக்குற ஸ்டடி பிளான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் குரூப் 4லேருந்தே கிருஷோபா சாரோட ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி தான் நான் படித்தேன். பிகினிங்லேயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், அந்த 19 ஷெட்யூல் பேஸ் பண்ணி தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சாரோட ஸ்டடி பிளான் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதனால் சாரோட பேட்சே நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிப்பே மருந்து பேட்சை வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. இதில் மொத்தம் 10 ஷெட்யூல், அதாவது 10 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் 1க்கான பிடிஎஃப் தான் வந்து சார் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்கெட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஜிகேயில் வந்து ஒரு 21 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 17 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்குள்ள வீடியோவில் இது எப்படி படிக்கணும் அப்படின்னு சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், அந்த டார்கெட் 1க்கான ஃபஸ்ட்டு 21 லெசன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த 21 லெசன்ஸ் தான் ஜிஎஸ்சில் வந்து படிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் எல்லாமே வந்து மேக்ஸிமம் கவர் ஆகிடுச்சு. இந்த 21 லெசனில் மேக்ஸிமம் எல்லா இம்பார்ட்டன்ட் லெசன்ஸுமே வந்து கவர் ஆகிடுச்சு. நான் பார்த்தேன், இந்த டார்கெட் 1 படித்தாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நானும் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த டார்கெட் 1ல் இருக்கிற இந்த 21 லெசனை தான் நானுமே இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 17 லெசன் ப்ளஸ் ஒரு 17 லெசன் இங்கே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 17 லெசன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது எந்த லெசன் அப்படின்னா இந்த டார்கெட் 4 இருக்குது பார்த்தீங்களா. இந்த டார்கெட் 4ல் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு 17 லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ண சார் சொல்லியிருக்காங்க. இன்றைக்குள்ள வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கிளியராக வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அப்புறமா 4, 7 இந்த 3மே வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்பீங்க, எனக்கே தெரியாது. நான் எப்பவும் போலேயே வந்து ஸ்கூல் புக்கை தான் படிக்க போகிறேன் பார்த்துக்கோங்க. எனக்கு வேறு எதுவுமே தெரியல. வேறு சோர்ஸ் நம்ம கேட்டாச்சு, டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து எந்த மாதிரி ரிப்ளை தந்திருக்காங்கன்னு நீங்களே பார்த்தாச்சு. இனிமேல் அவங்க கிட்டியாது அப்படின்னு எனக்கு தோணுது. அதில் இருக்கிறத வச்சுட்டு நம்ம படிக்க வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. நமக்கு படிக்கணும்னா நம்ம படித்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ்க்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறமா டைம் அண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரீசனிங்கும் கொடுத்துருக்காங்க. அது நான் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நாகா நோட்ஸ் அவங்கள பார்த்து. ஸோ அதை தான் நான் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. சயின்ஸ்க்கான டாபிக்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி பிடிஎஃப் வந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த குரூப்லேயே வந்து பிடிஎஃப் கொடுக்குறதாட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கிட வேண்டியதான். ஸோ நான் வந்து எப்படி படிக்கலாம், இந்த 21 லெசனை நான் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லியேன். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம், அதாவது நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த டார்கெட் 1க்கான டெஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8, 9, 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணணும். நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன். ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ நமக்கு வந்து ஃப்ரீயாகவே இவங்க வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் பார்த்துக்கோங்க. யாருமே இந்த அளவுக்கு நமக்கு இறங்கி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் டைம் உயிர்நாடி டைம்லேயே சார் வந்து அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு சார் வந்து எஃபர்ட் போட்டிருந்தாங்க. சாரை ஃபாலோ பண்ணி படித்த எல்லாருக்குமே தெரியும் உயிர்நாடி பேட்ச் வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் பார்த்துக்கோங்க, இந்த குரூப் 2 ஸ்டடி பிளானுக்கும் கண்டிப்பாக சாரோட சைட்லேருந்து நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அதன்படி இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு தந்திருக்காங்க.
ஸோ இதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயான ஒரு பேட்ச் தான், எந்த ஒரு காசுமே நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூடியூப்லேயே நமக்கு எல்லா வீடியோஸுமே அவைலபிளாக அவங்களே வந்து வீடியோ கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கிட வேண்டியது தான். அட்லீஸ்ட் சாராவது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக சாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த டார்கெட் 1 நான் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 21 லெசனை வந்து ஒரே நாள்லலாம் படித்து முடிக்க முடியாது. சாரே வந்து ஒரு நாளைக்கு ஒரு லெசன் வச்சு படிங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நாளையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. இன்றைக்கி சண்டே பார்த்தீங்களா, நாளைக்கு மண்டேலேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது எப்படி படிக்க போகிறேன் அப்படின்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது நான் ஃபிக்ஸ் பண்ணவே போகிறது இல்லை. இதில் வந்து இன்றைக்கி 5 லெசன் முடிக்கணும், 6 லெசன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே ஃபிக்ஸ் பண்ண போகிறது இல்லை பார்த்துக்கோங்க. இந்த 21 லெசன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா லெசனையுமே நான் கவர் பண்ண போகிறேன். அதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண போகிறேன். நாளைக்கு என்னால் ஒரு 5 லெசன் படிக்க முடியலாம், ஒரு 6 லெசன் கூட படிக்கலாம். என்னால் எவ்வளோ படிக்க முடியுதோ அவ்வளோ வந்து ஒரு 8 மணி வரைக்கும் நான் படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. 8 மணிக்கு மேலே நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் படித்ததை வந்து நான் லைவ் வரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு 8 லெசன் படிச்சிருக்கேன், இல்லை ஒரு 5 லெசன், நான் இந்த 21 லெசனில் ஒரு 5 லெசன் படிச்சிருக்கேன் அப்படின்னு வைங்களேன். நான் படித்த லெசனை வந்து நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அதாவது நம்ம லாஸ்ட் டைம் குரூப் 4 டைமில் நான் பண்ண அதே மெத்தடு தான். நான் என்னென்ன படித்தனோ அதெல்லாம் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்றைக்கி இவ்வளோ படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன் லைவில். சேம் அதே தான் நான் பண்ண போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒருவேளை நாளைக்கு ஃபஸ்ட்டு 5 லெசன் என்னால் படிக்க முடிஞ்சுது அப்படின்னா, இந்த எப்படியுமே நீங்கள் கிருஷோபா சாரோட ஷெடியூல் ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்களுமே என்ன ஃபாலோ பண்ணி படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு 5 லெசன் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நான் இன்றைக்கி, அதாவது நாளைக்கு வந்து காலையிலேருந்து 8 மணி வரைக்கும் நான் ஃபுல்லாகவே இந்த ஷெடியூல் பேஸ் பண்ணி படிப்பேன் பார்த்துக்கோங்க. படிச்சுட்டு 8 மணிக்கு மேலே நான் லைவ் வரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஒரு 8, 8:30 இல்லைனா 9 மணிக்கெல்லாம் லைவ் வந்து நான் படித்ததுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக, நான் அப்படி கொஸ்டின் கேட்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்குமே வந்து ரீரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடை நான், அதாவது நம்ம லாஸ்ட் குரூப் 4லேருந்தே நம்ம இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே தான் நான் இப்போ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த லைவில் ஜாயின் பண்ணி என்னோட கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இல்லை எனக்கு அப்படிலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்டைலில் நீங்கள் படிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட டார்கெட்டே இந்த டார்கெட் 1ல் இருக்கிற இந்த 21 லெசன் தான் பார்த்துக்கோங்க. சார் என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இங்கே ஒரு லெசன் படிங்க, அதுக்கப்புறமா அந்த டார்கெட் 4ல் இருக்கிற ஒரு லெசன் படிங்க, அதாவது அந்த 17 லெசனில், அதாவது இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 17 லெசனில் ஒரு லெசன் படிங்க, 21 லெசனில் ஒரு லெசன் படிங்க, அந்த மாதிரி கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முடிக்கிறதுக்கு அப்படின்னு சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க. நான் வந்து இந்த 21 லெசனை ஃபஸ்ட்டு வந்து டார்கெட்டாக வச்சு எவ்வளோ குயிக்காக வந்து முடிக்க முடியுதோ அவ்வளோ குயிக்காக முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதில் மேக்ஸிமம் நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது பார்த்துக்கோங்க. ஈஸியாகவே முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ தான் குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கோம். குரூப் 4 எக்ஸாமில் ஆல்ரெடி நம்ம படித்தது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ரீரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், மற்றபடி ஒன்றும் ப்ரெஷராக நம்ம படிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நான் வந்து இதான் பிளான் பண்ணியிருக்கேன். என்னால் எவ்வளோ லெசன் முடியுதோ அவ்வளோ லெசன் நான் படிப்பேன் பார்த்துக்கோங்க. படிச்சுட்டு நான் லைவில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அது எனக்குமே ரீரிவைஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட பிளானு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு, உங்களுக்கு லைவில் ஜாயின் பண்ண உடன்பாடு உண்டு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தமிழுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. தமிழுக்கு ஆல்ரெடி நான் வந்து யூனிட் 1, 4, 7 வந்து எப்படி ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி படிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ரிவிஷனுக்கு வந்து சந்தோஷ்மணி அகாடமி சாரோட புக்கை தான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் பார்த்துக்கோங்க. மற்றபடி நான் பெரிய அளவில் வேறு தமிழுக்கு என்ன பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து ஜிஎஸ்ஸை தான் நல்லா படிக்க போகிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தமிழை லாஸ்ட்டாக படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஜிஎஸ் முடிச்சதுக்கப்புறமா வந்து உடனே நான் மேக்ஸ் தான் பார்க்க போகிறேன், தமிழ் பார்க்க போகிறதில்ல. மேக்ஸில் இருக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறமா டைம் அண்ட் ஒர்க் தான் நான் பார்க்கலான்னு இருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதை முடிச்சுட்டு தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு தமிழ் ஃபோக்கஸ் பண்ணவே போகிறேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டடி பிளான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என் கூட லைவில் ஜாயின் பண்ணி நீங்கள் என் கூட சேர்ந்து படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் விருப்பம் தான், நான் கம்பல்லாம் பண்ணல. அதே மாதிரி இந்த ஸ்டடி பிளானை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுவுமே உங்கள் விருப்பம் தான். இது ஜஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதில் நீங்கள் காசு ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கிது, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணுறேனே தவிர கண்டிப்பாக நான் இதை படிக்க நீங்கள் இதை படிங்கலாம் நான் ஷேர் பண்ணலை. ஸோ அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி டெய்லி லைவும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துடுவேன் பார்த்துக்கோங்க. நான் படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் லைவ் வந்துடுவேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நம்ம. பாய்.